வடலூரில் தனியார் பள்ளியில் +2 மாணவனுக்கு ஈட்டி பயிற்சி அளிக்கும் பொழுது 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவரின் தலையில் ஈட்டி பாய்ந்தது. இதில் மாணவர் மூளைச்சாவு அடைந்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் கடந்த 24ஆம் தேதி விளையாட்டு மைதானத்தில் மாணவர்களுக்கு ஈட்டி எறியும் பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்போது சிலம்ப பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கிஷோரின் தலையில் ஈட்டி பாய்ந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த அவருக்கு வடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுவனை காப்பாற்ற இயலாது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதால் அந்த குடும்பமே அதிர்ந்து போயிருக்கிறது. இருந்தாலும் இந்த பள்ளி இதேமாரி பள்ளிகளில் அந்த பாதுகாப்பு அதுக்கான மாஸ்க்கு எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இதேமாரி போட்டிகள்லாம் நடத்தணும். அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் எனக்கு தெரியல. இருந்தாலும் இதுமாரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கல்வித்துறை நிர்வாகம் இதெல்லாம் கவனித்து பார்த்து இதேமாரி நடக்காமல் அடுத்த பசங்களுக்கும் இதேமாரி ஆபத்தெல்லாம் வரக்கூடாது. எனக்கு என் பையன் தான் இந்த குடும்பத்தை பாதுகாப்பாக இருந்த புட்டான். அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு தகுந்தது பதிலுக்கு ஒரு அந்த கவர்மெண்ட் கேட்குறேன். சம்பவம் குறித்து வடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதுகுறித்து பள்ளி தாளாளரிடம் கேட்டதற்கு மாலை 5 மணிக்கு சம்பவம் நடந்துள்ளதாகவும் சம்பவம் நடந்த சமயத்தில் தான் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையே பெற்றெடுத்த மகனின் தற்போதைய நிலையை கண்டு துக்கம் தாங்க முடியாமல் தாய் சிவகாமி விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். அவர் நெய்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக விருத்தாசலத்திலிருந்து செய்தியாளர் ராஜா.